Good morning, children. Welcome to our 4th standard English video class. Now I will show some pictures. You find out what they are. First one, what is this? Yes, this is honeycomb. Bees save honey here. What is this? It is bank. We save our money in banks. Third, what is this? This is a granary. We save grains here. Grains என்ன தானியங்கள் இங்கே சேர்த்து வைப்போம். ஓகே, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் லாடர். LARDER. லாடர் இஸ் அ ரூம் ஆர் கபோர்ட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட். நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரூம், அப்படி இல்லைனா கபர்ட், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் திஸ்? எஸ், திஸ் இஸ் கால்ட் உண்டியல் இன் தமிழ். It is made out of mud. In English, we call it as piggy bank. Englishல piggy bankன்னு சொல்லுவோம், தமிழில் உண்டியல்னு சொல்லுவோம். We use this to save our money. அதுலேயும் சின்ன எஸ்பெஷலி குட்டீஸ் வந்துட்டு இந்த உண்டியலில் பணம் போட்டு சேர்த்து வைப்பாங்க. நீங்களாம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? வெரி குட். Why I show these things to you now? இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ்லாம் நான் ஏன் காட்டினேன்? Do you have any idea? Yes, because our second unit in English is about saving. SAVING. Saving na சேமிப்பு, சேமித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, as children it is important for you to learn to save so that it can be developed into a habit. சேவிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுட்டு உங்கள் அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ், உன்னோட தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி அவங்கெல்லாம் உனக்கு காசு கொடுத்தாங்கன்னா அதை நீ வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் இது மாதிரி இந்த பிகி பேங்க்கில் இந்த உண்டியலில் போட்டு நீ என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும். பின்னாடி எப்போயாவது வீட்டில் மணி அப்படின்ற ப்ராப்ளம் அவசரத்துக்கு உன் அப்பா அம்மாவுக்கு நீ என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். உன் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை உனக்கு நோட் புக்ஸ் வாங்குறதுக்கோ இது மாதிரி எமர்ஜென்சி டைமில் நீ உங்கள் பேரண்ட்ஸுக்கு அந்த மணி கொடுத்து என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஸோ சேவிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை இப்போலேருந்தே இந்த சின்ன சைல்டுஹுட்லேருந்தே நீ அதை என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த யூனிட் உனக்கு கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி மணி, நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம எர்த்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். நம்ம எர்த்து எப்படி சேவ் பண்ண முடியும்? நம்ம எர்த்து சேவ் பண்ணணும்னா நம்ம ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணணும். ஃபியூயல்னால் என்ன, இந்த பெட்ரோல் டீசல்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணணும், அதை சேவ் பண்ணணும். வாட்டர் சேவ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு சேவ் பண்ணணும். இதெல்லாம் சேவ் பண்ணாலே நம்ம என்விரான்மெண்ட் சேஃபாக இருக்கும். டுடே we are going to learn a story. A topic of the story is a lesson to save. This lesson teaches us to save the natural resources. A lesson to save அப்படின்ற இந்த லெசன் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, ட்ரீஸ், ஃபாரஸ்ட், வாட்டர், இதெல்லாம் தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, let us enter into the topic. Before that we learn the meanings for hard words. First one, fields. FIELDS. Fields means an area of open land where crops grow. தானியங்கள், பயிர் வகைகள்லாம் பயிரிடுறோம் இல்லையா, அந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், மோல். MOLE. மோல் மீன்ஸ் அ ரேட் லைக் க்ரீச்சர். எலி மாதிரி இருக்கிற ஒரு க்ரீச்சர், ஒரு உயிரினம் தான் மோல். நெக்ஸ்ட்டு, பிட். PIT. பிட். பிட்டுனா குழி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இன் இங்கிலீஷ் அ லார்ஜ் ஹோல் இன் த கிரவுண்ட். பள்ளம், குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிட். DIG. டிக். டிக் மீன்ஸ் பிரேக்கப் எர்த் வித் டூல். நம்ம பள்ளம் தோன்றது தான் டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எர்த்வார்ம். எர்த்வார்ம்னா என்ன, மண்புழு. வின்டர். வின்டர் இஸ் ஒன் ஆஃப் த சீசன்ஸ். இன் தமிழ் we call it as பனிக்காலம். Next one, trap. 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 Trap means enclosure designed to catch and retain animals. For example, இப்போது யானை, புலி, சிறுத்தைலாம் பிடிக்கணுன்னா காட்டில் பிடிக்கிறதுக்கு ஹண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய பள்ளம் தோண்டிட்டு அது மேலே இலத்தழையை போட்டு மூடி வச்சுருவாங்க. அந்த எலிஃபெண்ட்டோ இல்லை லயனோ இல்லை டைகரோ வரும்பொழுது அதை எடுத்து நினச்சி அது மேலே காலை வச்சா அந்த பள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணிடும், விழுந்துடும். பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ட்ராப். டனல். TUNNELS. டனல்ஸ். டனல்ஸ் என்ன, an artificial underground passage. in தமிழ் we call it as சுரங்கம், சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரேபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு கீழே பள்ளம் தோண்டி ஒரு சுரங்கம் மாதிரி வச்சு உள்ளே போய் இருக்கும். பரோ அப்படின்னு சொல்லுவாங்க ரேபிட் இருக்கிற இடத்து.
அதுதான் tunnels. An artificial underground passage. In Tamil we call it as surangam. Paralyze. Paralyze, P-A-R-A-L-Y-E-Z-T. Paralyze means incapable of movement. அசைய முடியாமல் இருக்கிறது, கை கால் அசைவு இல்லாமல் ஆற்றல் இழந்து இருக்கிறது தான் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. YELL மீன்ஸ் அ லவுட் ஷார்ப் க்ரை ஆஃப் பெயின், சர்ப்ரைஸ் ஆர் டிலைட். வலினாலேயோ இல்லை ஆச்சரியத்தினாலேயோ, சர்ப்ரைஸ்னாலேயோ, சந்தோஷத்தினாலேயோ, பயத்தினாலேயோ சத்தமாக கத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? எல்னா கத்துறது. சாப், SAP சாப். சாப் மீன்ஸ் பிளான்ட் ஃப்ளூயிட். சில இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எருக்கன் செடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலையெல்லாம் உடச்சிங்கன்னா அதுலேருந்து ஒயிட் கலரில் லிக்விட் வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி பிளான்ட்டில் இருக்க ஃப்ளூயிட், அந்த லிக்விடை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. SAP சாப். சாப் மீன்ஸ் பிளான்ட் ஃப்ளூயிட். Next one, fungus. 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 Fungus in Tamil we call it as பூஞ்சை. இப்போ வீட்லேயே தக்காளி பழமோ இல்லை ப்ரெட்டோ வாங்கி வச்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேலே ஒயிட் கலரில் அப்படி வரும் பார்த்தீங்களா, அதுதான் என்னது? ஃபங்கஸ். Let us learn the lesson, a lesson to save. The main character of this lesson is Amir. He was a small boy. On the way to the playground in the fields, Amir saw dirt thrown out of a pit on the ground. Amir was going to the playground. On the way, he was crossing the fields. At that time, he saw dirt thrown out of a pit on the ground. Amir ஒரு சின்ன பையன் ப்ளே கிரவுண்டுக்கு விளையாட போயின்ட்டுருக்கான். அவன் வந்து அந்த ஃபீல்ட்ஸ், அந்த வயல்வெளி பக்கமாக போயிட்டுருக்கும்பொழுது ஒரு இடத்துல ஒரு பள்ளம் பார்க்குறான். அந்த பள்ளத்தை சுற்றி குப்பை செதறி கிடக்கிற மாதிரி இருக்குது, மண்ணும் குப்பையும் கலந்த மாதிரி இருக்குது. He went near it and saw a small rat like creature. அங்கே ஏன் அவ்வளோ குப்பை இருக்குது, அங்கே ஒரு பள்ளம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போய் பார்க்குறான். He went நியர்னா கிட்ட போகிறான். And saw a small rat like creature. There he saw a small rat like creature. rat மாதிரி ஒரு creature, ஒரு உயிரினம் அங்கே இருக்கிறத பார்க்குறான். He called out, hey, who are you? What are you doing in there? He speaks to it. அவன் அந்த creature கிட்ட அவன் பேசுகிறான். Hey, who are you? நீ யாரு? What are you doing in there? What are you doing in the pit? அந்த பள்ளத்தில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். What are you doingனா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். The creature came out and took a glance at the boy and said, I am a mole. I am digging a burrow to catch the earthworms and save them for the winter. On hearing Amir's voice, the creature came out and looked at Amir and said that it was a mole. அமீரோட குரல் கேட்டதும் அந்த creature வெளியில் வந்து அமீரை பார்த்துட்டு என்ன சொல்லுது? I am a mole. mole அப்படிங்கிறது rat மாதிரி இருக்க ஒரு creature, எலி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. அப்புறம் என்ன சொல்கிறேன்? ஐம் டிக்கிங் எ பரோ டு கேட்ச் த எர்த்வர்ம்ஸ். நான் வந்து என்னோடய பரோ தோண்டின்னு இருக்கேன். எதுக்காக அப்படின்னா எர்த்வர்ம்ஸ்னால் மண்புழுவை கேட்ச் பண்ணுறதுக்காக. எனக்கு எர்த்வர்ம்ஸ் தான் என்னோடய ஃபுட்டு. அண்ட் ஐ சேவ் எர்த்வர்ம்ஸ் ஃபார் வின்டர். நான் வந்து அந்த எர்த்வர்ம்ஸை வின்டர் சீசனுக்காக சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வின்டர் சீசனில் அதெல்லாம் அந்த மோலால் என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது, ரொம்ப ஹெவி கோல்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் அதுக்கு ஃபுட்டு கிடைக்காது அப்படின்றதுக்காக இப்போவே அதை என்ன பண்ணுதான், சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆண்ட்டெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரெய்னி சீசன் வருதுன்னா முன்னாடியே அதனோட ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அது மாதிரி இந்த மோலம் என்ன பண்ணுது, அதனோட ஃபுட்டான எர்த்வர்ம்ஸை பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த பரோ தோண்டின்ட்டுருக்கு அப்படின்னு, டிக்கிங்னா தோண்டின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங். ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தெம்? அமீர் ஆஸ்க். அமீர் என்ன பண்ணுறான்? இன்ட்ரெஸ்டிங், உன்னோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே. ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் த எர்த்வர்ம்ஸ்? எப்படி கேட்ச் பண்ணுவேன், எப்படி சேவ் பண்ணுவேன் அந்த எர்த்வர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறான். த மோல் ரிப்ளைட், ஐ டிக் வார்ம் ட்ராப்ஸ் அலாங் த டனல்ஸ். நான் என்னோடய பரோவை டிக் பண்ணும் போதே அந்த வார்ம்னு என்னது, அந்த மண்புழு, அந்த வார்ம் என்னோடய பரோக்குள்ளே விழற மாதிரி ஒரு ட்ராப் ரெடி பண்ணிவிடுவேன். ட்ராப்னா அனிமல்ஸை பிடிக்கிறதுக்காக பொறி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை நான் வார்ம் ட்ராப்ஸ் நான் என்னோடய பரோ செய்யும் போதே அந்த வார்ம் ட்ராப்ஸையும் சேர்த்து செஞ்சுருவேன். when the earthworms cross it they fall into it. எப்போல்லாம் அந்த எர்த்வர்ம்ஸ் என்னோட அந்த பரோவில் வந்து அந்த வார்ம் ட்ராப்ஸை க்ராஸ் பண்ணுதோ அப்போ அது என்ன பண்ணும், என்னோடய பரோக்குள்ளே விழுந்துடும். ஐ வில் பைட் அண்ட் பேரலைஸ் தெம் அண்ட் ஸ்டோர் இன் த டனல் டு ஈட் லேட்டர். அது விழுந்ததும் நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் பைட்னா கடிச்சிடுவேன். அண்ட்
பேரலைஸ்னா அதை வந்து இப்படி எதுவுமே அதை இப்படி எப்படி அசைய முடியாத மாதிரி செயல் இழக்க வச்சுருவேன். பேரலைஸ்னா செயல் இழக்க வச்சுருது. பேரலைஸ் தேம் அண்ட் ஸ்டோர் இன் த டனல், என்னோடய டனலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். டு ஈட் லேட்டர், அதுக்கப்புறமா வின்டர் சீசனில் சாப்பிட்றதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு இந்த மோல் அமீர்கிட்ட ரிப்ளை பண்ணுது. The boy asked, how many earthworms will you store? Amir asked the mole. மோல் கிட்ட என்ன கேட்குறான், how manyனா எத்தனை earthworms நீ ஸ்டோர் பண்ணி வைப்ப அப்படின்னு கேட்குறான். The mole replied, as many worms as I can get. I don't eat all of them. மோல் என்ன ரிப்ளை பண்ணுது, ரிப்ளைனா என்ன ஆன்சர் பண்ணுறது, எனக்கு எத்தனை worms கிடைக்குதோ, எத்தனை earthworms கிடைக்குதோ அத்தனையும் நான் சேவ் பண்ணி வைப்பேன். அண்ட் ஐ டோன்ட் ஈட் ஆல் ஆஃப் தெம். ஐ டோன்ட் ஈட்னா நான் எல்லாத்தையும், ஆல் ஆஃப் தெம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் சாப்பிட்ற மாட்டேன். ஐ சேவ் தெம் ஃபார் யூஸிங் லேட்டர். அதை நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன், வின்டர் சீசனுக்காக யூஸ் பண்ணி வச்சுப்பேன், அதை சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுது. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி டைம் டு வேஸ்ட். உங்ககிட்ட பேசி என்னோடய டைமை நான் என்ன பண்ண போகிறதில்ல, வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஐ மஸ்ட் பில்ட் அ லாட் ஆஃப் வார்ம் ட்ராப்ஸ். நான் போயிட்டு இன்னும் நிறைய வார்ம் ட்ராப்ஸை கட்டணும். பில்டுனா கட்டுறது. see you later, நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன். இதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுது, மோல் என்ன பண்ணுது, த மோல் வெண்ட் இன்சைட் த பரோ. இன்சைட்னா உள்ள, வெண்ட்டுனா கோவோட பாஸ்ட் டென்ஸ். மோல் வந்துட்டு என்ன பண்ணுது, பரோவோட உள்ளே போயிடுச்சு, பரோக்குள்ளே போயிடுச்சு. ஜஸ்ட் தென் நியர் த மோல்ஸ் பரோ அமீர் saw a leaf moving. மோல் கிட்ட பேசி முடிச்சதும் அமீர் பக்கத்தில் என்ன பார்க்குறான், ஒரு லீஃப்னா என்ன, இலை மூவ் ஆகிறத பார்க்குறான். he went near it and saw a small ant. அது என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்மால் ant. the ant was carrying a big leaf. லீஃப் மட்டும் பெருசாக இருக்குது, ant சின்னதாக, அந்த லீஃபை விடவே ant சின்னதாக இருக்குது. லீஃபு ஆண்ட்டை விட பெருசாக இருக்குது. ant was carrying a big leaf. கேரிங்னா தூக்கிட்டு போயின்னு இருக்கு. the ant held, get out of my way, it will take too long to go around your feet. அந்த ant போகிற வழியில் அமீர் போய் நிற்கிறான். அதை பார்த்துட்டு ant held, YELLED, எல்டுனா லவுட் ஷார்ப் க்ரை, கோவத்துலையோ இல்லை வலியிலையோ இல்லை சந்தோஷத்துலையோ கத்துறது, சத்தமாக கத்துறது, கோவத்தில் கத்துது. ஏன் கத்துது ant, கெட் அவுட் ஆஃப் மை வே, என்னோட வழியில் நிற்காத, தூரப்போ. இட் வில் டேக் டூ லாங் டு கோ அரவுண்ட் யுவர் ஃபீட், உன் காலை சுற்றிக்கிட்டு போனோன்னா அது எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் என் வழியிலேருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லுது. he asked the ant, hey, why are you carrying this big leaf? Isn't it easy to eat it and then go home? ant கிட்ட அமீர் கேட்குறான், why are you carrying this big leaf? உன்னை விட இவ்வளோ பெருசாக இருக்க லீஃபை நீ ஏன் தூக்கிட்டு போகிற? isn't it easy to eat it and then go home? அதுக்கு நீ இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேகமாக போகலாம்ல அப்படின்னு கேட்குறான். the ant dropped the leaf and replied, droppedனா கீழே இலையை போட்டுட்டு ரிப்ளை பண்ணுது, ஆன்சர் பண்ணுது. என்ன பண்ணுது, I am a leaf cutter ant. நான் வந்து லீஃப் கட்டர் ant, இலைவெட்டி எறும்பு. இலையில் இருக்க இலை தான் ஃபுட் எனக்கு. ஐ எம் கலெக்டிங் லீவ்ஸ் ஃபார் மை காலனி. காலனினா குரூப் ஆஃப் ant எல்லாம் ஒன்றா இருக்கு வசிக்கிற இடத்த தான் காலனின்னு சொல்லுவாங்க. ஐ எம் கலெக்டிங் லீவ்ஸ் ஃபார் மை காலனி. என்னோடய காலனிக்காக நான் லீவ்ஸை கலெக்ட் பண்ணி போயின்ட்டுருக்கேன். ஐ கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் நியர்லி 20 times மை வெயிட். என்னோட வெயிட்டை விட 20 மடங்கு அதிகமான லீஃபை என்னால் என்ன பண்ண முடியும், தூக்கிட்டு போக முடியும். ஐ கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் நியர்லி 20 times மை வெயிட். என் வெயிட்டுக்கு 20 மடங்கு வெயிட்டை என்னால் என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். அமீர் வாஸ் சர்ப்ரைஸ்ட். he asked, do you eat leaves? நீ இலை சாப்பிடுவியா அப்படின்னு ஆச்சரியமாக சர்ப்ரைஸ்டாக கேட்குறான். The ant replied, by the way, no, we don't the humans save the food that you need leaf sap. ant வந்து என்ன ரிப்ளை பண்ணுது, we don't human beings நீங்க ஃபுட் உங்களுக்கு தேவையான ஃபுட் சேவ் பண்ணி வைக்கிற ஹாபிட் மீனிங்ல பார்த்தோம்ல. sap என்னன்னா அந்த லீஃப் இருக்க அந்த fluid, we also save food in granaries. என்ன சொல்றாங்க, நாங்க கூட ஃபுட் we also granariesல சேர்த்து வைப்போம். granariesனா களஞ்சியம், தானிய களஞ்சியத்துக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்படினா we need money to grow fungus. அதெல்லாம் அந்த ஃபங்கஸ் வளர பூஞ்சை வளர்றதுக்கு வாங்கணும்னா கூட உங்களுக்கு என்ன தேவைப்படும், மணி தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அந்த ஃபங்கஸ் டு சேவ் பண்ணி, அதனால நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா உணவாக மணி சேவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. வாட் ஹெல்ஸ் டூ வி ஹேவ் ஆல்சோ மணியை தவிர நாங்கள் வேறு என்ன சேவ் பண்ணுறது, வின்டர் சீசனில் எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. டோன்ட் யூ ஹேவ் எனிதிங்? ஸோ அதனால நாங்கள் இப்போவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு. மணியை தவிர வேறு எதுவுமே சேவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குது. ஆஃப்டர் டேக்கிங் சம் டைம் டு திங்க், அமீர் ஆன்சர்ட், மை மாம் ஆஸ்க் மீ டு சேவ் வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூயல்.
கொஞ்ச நேரம் திங்க் பண்ண பிறகு அமீர் ஆன்சர் பண்ணுறான். என்ன பண்ணுறான், என்னோடய அம்மா நான் இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் சேவ் பண்ண சொல்லுவாங்க. என்னெல்லாம் சேவ் பண்ண சொல்லுவாங்க, வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டினா கரண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூயல்னால் பெட்ரோல், டீசல், இதெல்லாம் தான் ஃபியூயல். இதெல்லாம் எங்கள் அம்மா என்ன சேவ் பண்ண சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. We have a lot of things to save to make sure that future generation can use this. நாங்கள் இன்னும் நிறைய திங்ஸ் நாங்கள் சேவ் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷன், எங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ நிறைய திங்ஸ் நாங்கள் சேவ் பண்ண வேண்டியிருக்கு. This interaction with the mole and the ant changed the way Amir thought about the things around him. Interaction இந்த கான்வர்சேஷன் இப்போ அமீருக்கும் மோலுக்கும் ஆண்ட்டுக்கும் நடந்த இந்த இன்ட்ராக்ஷன் மூலயமா அமீர் முன்னைய விட இப்போ நிறைய அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட தாட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஏர்லியர் he let the fan run as he left the room. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், மோல்கிட்டையும் ஆண்ட்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட ரூமை விட்டு வெளியே வந்தானா ஃபேன் ஆஃப் பண்ணவே மாட்டான், ஃபேன் ஓடிட்டே இருக்கும், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண மாட்டான். he let the water drip as he never closed the tap tightly. டேப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ணவே மாட்டான். ஸோ அதனால் வாட்டர் என்ன ஆகிட்டு இருக்கும், வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். now he always care and save the resources around him. ஆனால் இப்போது இந்த ஆண்ட்டையும் மோலையும் மீட் பண்ணதுக்கப்புறம் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த 2 ஸ்மால் கிரியேச்சர்ஸ் அதுவே ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணும்போது 6 சென்சஸ் இருக்குது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காக ஃப்யூச்சருக்காக நாம் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸஸை சேவ் பண்ணணும் அப்படின்றத அவன் கற்றுக்கிட்டு இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸை சேவ் பண்ணுறதுல அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்றது இந்த லெசன். So what do you understand from this lesson? We should develop the habit of saving. We should save not only the money but also the natural resources like water, food, fuel, forest, etc. Okay children, நீங்களும் அமீர் மாதிரி வெளியில் போகும்போது ஃபேன் லைட் ஆஃப் பண்ணாமல், பாத்ரூமில் டேப் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதா இருந்தால் இனிமேல் நீங்களும் என்ன பண்ணணும், அமீர் மாதிரி சேஞ்ச் ஆகிடணும். ஓகே, நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை நாம் தான் சேவ் பண்ணணும். கிளியர் சில்ட்ரன்? Now we are going to read book back exercises. First one, true or false. Number 1, Amir left the tap opened earlier. Amir left the tap opened earlier. அமீர் என்ன பண்ணுவான், டேப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ண மாட்டான், ஓப்பன்லேயே விட்டு வந்துடுவான். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தானே இருந்தான். ஸோ அப்போ என்ன ஆன்சர், ட்ரூ. அமீர் ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன் வென் he walked out. ரூமை விட்டு வெளியில் வந்தானா ஃபேன் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு வருவானா. அப்படியே வந்துட்டு இருந்தான் ஏர்லியர், முன்னாடி அப்படியா இருந்தான், இல்லை. ஸோ ஃபால்ஸ். Number 3, moles trap worms and store them. moles trap worms and store them. moles worms-ஐ ட்ராப் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். True or false? True. Fourth one, leaf cutter ants grow fungus. leaf cutter ants grow fungus. True. Amir realized his mistake. Amir realized his mistake at the end. Is that right? Yes. So true. Amir realized his mistakes. True. Next, choose the best answer. Number 1, moles dig dash to catch worms. Option A, worm trap. Option B, tunnel. Option C, burrow. Which is the right answer? Worm trap. Moles dig worm trap to catch worms. Number 2, leaf cutter ants can carry leaves that weigh dash times of their body weight. அதனோட பாடி வெயிட் மாதிரி எவ்வளோ வெயிட் அதனால் கேரி பண்ண முடியும், தூக்கிட்டு போக முடியும், 20 times of their body weight. They have given 3 options. Option A 2, option B 20, option C 30. Which is the right answer? 20. TWENTY, 20. Leaf cutter ants can carry leaves that weigh 20 times of their body weight. Number 3, moles bite and dash the worms. moles bite and dash the worms. Option A, eat. Option B, store. Option C, paralyze. அந்த worms-ஐ கடிச்சு என்ன வாக்கிடும், moles பேரலைஸ் ஆக்கிரும், அதனால் மூவ் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிரும். ஸோ ஆன்சர் இஸ் பேரலைஸ். PARALYZE, பேரலைஸ். Number 4, leaf cutter ants drink dash. Option A, leaf sap. Option B, honey. Option C, dew. leaf sapனா அந்த லீஃபில் இருக்க லிக்விடு,
பி ஹனினா தேன், டியூனா பனித்துளி. ஸோ எதை சாப்பிடுது அந்த லீஃப் கட்டர் ants எதை குடிக்குது? ஆப்ஷன் ஏ லீஃப் சாப். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லீஃப் சாப். Number 5. Humans give importance to save dash. Humans give importance to save dash. எதை சேவ் பண்ணுறதுக்காக humans importance கொடுக்குறாங்க? Option A food, option B money, option C water. Which is the right answer? Option B money is the right answer. Humans give importance to save money. Next we are going to read questions and answer. Number 1. Why should we close the tap after using it? Why means ஏன் நாம் டேப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் we should close the tap after using it to save water. நம்ம எதுக்காக டேப்பை க்ளோஸ் பண்ணணும்? to save water. ஸோ இது மட்டும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். we should close the tap after using it to save water. Second question. Where do the moles save their food? வேர்னா எங்கே? Where do the moles save their food? மோல்ஸு எங்கே ஃபுட்டை சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயும் கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. அப்படியே எழுது. The moles save their food எங்கே சேவ் பண்ணுது? In the worm traps. இதுதான் ஆன்சர். In the worm traps. The moles save their food in the worm traps. WORM worm. Traps, TRAPS, traps. The moles save their food in the worm traps. Next, third question. Why do the leaf cutter ants grow the fungus? why நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏன் leaf cutter ants ஃபங்கஸை க்ரோ பண்ணுது, வளர விடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் the leaf cutter ants grow the fungus to feed their babies. அதனோட பேபிஸுக்கு ஃபுட்டாக கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபங்கஸை லீஃபில் வளர விடுறது. ரைட்டா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? the leaf cutter ants grow the fungus to feed their babies. Next, number 4th question. List the things that humans should save. என்னெல்லாம் திங்ஸ் ஹியூமன்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்றத நீ இப்போ எழுத போகிற. என்னெல்லாம் திங்ஸ் நம்ம சேவ் பண்ணணும்? வாட்டர், electricity, fuel, forest and food. Water, electricity, fuel, forest and food. Next, 5th question. What are the things that we can save? Why should we save them? என்னெல்லாம் நம்ம திங்ஸ் சேவ் பண்ணணும், நம்ம ஏன் அதை சேவ் பண்ணணும்? வைனா என்ன அர்த்தம்? ஏன் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு திங்ஸ் சேவ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி 4th கொஷனில் பார்த்தது தான். we can save water, fuel, electricity, forest and food. why should we save them? நம்ம ஏன் இதை சேவ் பண்ணணும்? we should save them for the good of our future generation. நமக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக நாம் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆப்போசிட்ஸ். வாட் இஸ் ஆப்போசிட் ஃபார் நியர்? நியர்னா பக்கத்தில். அப்போ ஆப்போசிட் என்ன எழுதணும்? ஃபார், FAR, ஃபார். தேர்னா அங்கே, THERE, தேர். அப்போது ஆப்போசிட் ஹியர், இங்கே, HERE, ஹியர், HERE, ஹியர். நம்பர் 3, இன்ட்ரெஸ்டிங், INTERESTING, இன்ட்ரெஸ்டிங். போரிங், BORING, போரிங். கலெக்ட், COLLECT, கலெக்ட்னா கேதர், கலெக்ட் பண்ணுறது. ஆப்போசிட் என்ன எழுதணும்? டிஸ்ட்ரிபியூட். எல்லார்கிட்ட இருந்து வாங்கிறது கலெக்ட், எல்லாருக்கும் கொடுக்கறது டிஸ்ட்ரிபியூட். DISTRIBUTE, டிஸ்ட்ரிபியூட். 5th one, சேவ், SAVE, சேவ். வேஸ்ட், WASTE, வேஸ்ட். சேவ்னா சேவ் பண்ணுறது, வேஸ்ட்னா அது வீணடிக்கிறது. ஓகே, சேவ், வேஸ்ட். You should write all these exercises in your classwork neatly by touching lines. உன்னுடைய லெட்டர்ஸ் எல்லாம் லைன்ஸ் டச் பண்ணி இது மாதிரி கர்சிவில் நீட்டாக அழகாக எழுதி GCRல என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். ஓகே, we will meet in the next class, children. Be safe. Thank you.